ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு Meenucraft. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கேம் மாதிரின்னு சொல்லலாம், இல்லை கிராஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சோப் பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா செலோ டேப் எடுத்துக்க போகிறேன். இந்த செலோ டேப் வச்சு நம்ம இந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைடும் நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக செலோ டேப் எடுத்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நம்ம சோப் ஓப்பன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதனால் ஓப்பன் பண்ண சைடை இந்த மாதிரி செலோ டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஓப்பன் இருக்கும் நமக்கு, அந்த சைடும் நீங்கள் செலோ டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சைடும் பார்த்திங்கன்னா செலோ டேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதாவது கிராஃப்ட் ஷீட். இல்லைன்னா சார்ட் இருந்தால் கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஷீட்டை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோப் பாக்ஸ் மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ நல்லா சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த பாக்ஸை அப்படியே அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு சுற்றி ரோல் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 2 சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இந்த ஹாஃப் ஷீட் அந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பர், அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பேப்பரையும் உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி சைடில் டேப் மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கிளிட்டர் செலோ டேப் இருந்தால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது கூட என்கிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குது. கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டும் போது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்காக நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், அந்த பேப்பர் கலர்லேயே. 2 சைடு நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பேப்பர் ஒட்டின அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நான் பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹார்ட் க்ளூலாம் எடுக்கவே இல்லை. நார்மல் ஃபெவிகால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸ் ஒட்டின பேப்பரில் ரவுண்டாக நம்ம செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் பிளாக் கலரில் குட்டியாக ஒரு ரெக்டாங்குலரில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை சைடில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, நார்மல் ஷீட்டு தான். இதில் இப்போ பாருங்கள், பிளாக் கலரில் ஒரு ஐ மாதிரி நான் வரைவேன். 2 ஐ இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வரைய வேண்டும். பொம்மைக்கெலாம் மவுத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க அந்த இடத்த விட்டுட்டு. நெக்ஸ்ட்டு அந்த சிலிண்டர் மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா பேப்பரில், அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம பேப்பரில் ரவுண்டாக கட் பண்ணி கலர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா பிளாக் கலர், அதை இதில் பேஸ்ட் பண்ணிக்க போனேன். இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, என்ன கிராஃப்ட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.
இதுக்கப்புறம் நான் வந்து அதை பாக்ஸில் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா கலர் பேப்பர், அதை எடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் க்யூனிங் பேப்பர் வச்சுருந்தா அது கூட எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க டைட்டாக. ரோல் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி டைட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ரோல் மாதிரி கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸோட டாப்பில் க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சதை அதை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஃப்ளார் கூட நான் ஒட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரோல் பண்ணி ஒட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து கட்டரால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நான் கட் பண்ணுறேன், அந்த அளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு குட்டி பேப்பர் அது போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த 2 ஃபோம் ஷீட்டுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உள்ளே வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி ட்ராப் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, ஒரு கேமரா மாதிரி தெரியுதா. ஸோ அப்படி கேமரா நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஆப்பிள் வந்து ஃபோட்டோவாக வந்துடுச்சு. ஸோ நம்ம சோப் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அழகான கேமரா தான் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா வந்து குட்டீஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு மினி கேமரா மாதிரி வச்சு விளையாடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து இதில் ஒரே ஒரு பிக்சரை மட்டும்தான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 பிக்சர் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இதை விளையாண்டுக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு அழகான கிராஃப்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.